ஒரு ஊர்ல முக்கியமான இடமா கோவில் இருக்கும். அந்த கோவில சுத்தி இருக்கிற வீடுகள அக்ரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரகாரம் அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்துல கிராமத்தின் தலைமை பகுதி இல்லைன்னா கிராமத்தின் முன்பகுதி. ஏன்னா கோவில் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால கோவில சுத்தி இருக்கிற வீடுகள் அக்ரகாரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த அக்ரகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தியான வடிவமைப்புல இருக்கும். ஒரு கோவில் இருந்தா அந்த கோவிலுக்கு மாலை அணிவிக்கும் வகையில ஒரு மாதிரியான நேர்த்தியான கட்டமைப்புல தான் வடிவமைச்சிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம பழமையான பாரம்பரியத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஆனா காலப்போக்குல அந்த அக்ரகாரங்கள் அப்படிங்கிறது பழமையான இடங்களா மட்டுமே இருக்கே தவிர புதுமையான அக்ரகாரங்கள் உருவாகல. அந்த பழமையை மீட்டெடுக்கணும், இந்த தலைமுறைக்கும் அக்ரகாரங்கள்னா என்ன, அதனுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த அக்ரகாரம் ஹோம்ஸ்க்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கனவு இல்லம் பகுதியில் அக்ரகாரம் ஹோம்ஸ் தான் பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வெல்கம் டு அக்ரஹாரம். எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக இருக்கேன். தேகத்தும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கீங்க. அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு புதுசா கட்டுற ஒரு வீட்டில் திண்ணையில் உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அக்ரகாரம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்குள்ள அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஏன் அக்ரகாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு? பொதுவாக அக்ரஹாரம் நம்ம பாரம்பரியத்தோட அடையாளம். இப்போ நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அக்ரஹாரம் எல்லா கிராமத்துலையும் இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதர்வைஸ் அக்ரஹாரத்தோட அடையாளமே கிராமத்தில் தான் இருந்தது. இப்போ என்னோட தாட் ப்ராசஸ் அக்ரஹாரம்னாலே ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. அதனால் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இன்றைக்கி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா எல்லாருடைய தொப்புள் கூடிய உறவு கிராமத்தில். நம்ம எல்லாருமே கிராமத்துலேருந்து வந்தோம். இப்போ நினச்சா கிராமத்தில் போய் இருக்க முடியல, படிக்கணும். அதனால் ஸோ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த கிராம வாழ்க்கை, அக்ரஹாரத்து வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு இந்த தாட் ப்ராசஸ் வந்ததுங்க. இது எங்களோட பாரம்பரியம், அதனால இது கொண்டு வந்தோம். பட் ஆனால் அக்ரகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பொதுவான கண்ணோட்டம் என்னன்னா, இது குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும்தான் தங்குற இடம் அப்படின்னு நம்ம வரலாறுல இருந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் அக்ரகாரம் அப்படிங்கிற கான்செப்டை திருப்பி கொண்டு வரும்பொழுது மறுபடியும் அது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கான வீடு மட்டும்தானா? அப்படின்னா இல்லைங்க. அதாவது அக்ரஹாரம்னு பார்த்தீங்கன்னா தெய்வீகம். இப்போ நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த காவி வெள்ளை அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் அக்ரஹார வீட்லேயும் காவி வெள்ளை. இந்த காவி வெள்ளை அடிக்கிறதுக்கே ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குங்க. அந்த காலத்தில் எவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருக்காங்கன்னா, நமக்குள்ளே எப்படி இந்த சிவப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள் இருக்கிற மாதிரி சிவப்பு அணுக்கள் ஆக்சிஜன் தரும், வெள்ளை அணுக்கள் நோய் எதிர்ப்பு தருக்கும். அதே மாதிரி இந்த சிவப்பு காவிங்கிறது நமக்கு ஒரு எனர்ஜியை தருது. அதாவது தெய்வீக எனர்ஜின்னு சொல்லலாம். வெள்ளை அணுக்கள் இந்த தீய சக்தியெல்லாம் வீட்டுக்கு வராமல் தடுக்கிறது. அதனால தான் காவி வெள்ளை. ஸோ இது தெய்வீகம். தெய்வீகம்ங்கிறது தெய்வங்கிற எல்லாருக்கும் பொதுவானது தான். யாரெல்லாம் தெய்வீகமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான், நாங்கள் இப்போ கோவிலுக்குள்ளே போய் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ பியூர் வெஜிடேரியன்ஸ்க்காகவும் தெய்வீகமாக இருக்கிறவங்களுக்கு அக்ரஹாரம் இது எல்லாருக்கும் வெல்கம். யார் வேணாலும் வரலாம். இப்போ எல்லாமே போயிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு சின்ன சின்ன கூட்டுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் நீங்கள் அக்ரகாரம் இந்த வீடோட அமைப்பு அப்படின்னும் பொழுது சாதாரணமாக இருக்க வீட்டுக்கும் அக்ரகாரத்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன சிறப்பு இருக்கு? அற்புதங்க. அக்ரஹாரம் வீடோட முக்கியத்துவமே நம்ம இந்த பூமியோட சேர்க்கணும். இண்டிபெண்டன்ட் ஹோம்ஸ். வரும்பொழுது துளசி மாடம் இருக்கும், வீட்டு வாசலில் மண் திரையெல்லாம் இருக்கும். நீங்கள் வரும்பொழுது அந்த எனர்ஜியோடு தான் உள்ளே வருவீங்க. நம்ம அக்ரஹாரம் வீட்டை சுற்றி நீங்கள் பிரதட்சணமாக கூட வரலாம். அந்த மாதிரி அமைப்பு தான் அக்ரஹாரம் வீடு. அது மட்டும் இல்லை, இந்த பஞ்சபூதம்னு சொன்னேன், நமக்கு எல்லாருக்கும் அந்த பஞ்சபூதம்னு தெரியும், எல்லாமே தேவை. ஸோ அந்த அக்ரஹார வீட்டில் வெளிச்சமாக இருக்கும், எல்லா பக்கமும் உங்களுக்கு திறந்த வெளி. இந்த மண் சுவர் எல்லாத்துலேயும் எனர்ஜி இருக்குங்க. அந்த எனர்ஜியை எல்லாருக்கும் கொடுக்குறது தான் அக்ரஹாரத்தோட சிறப்பு. நம்ம அக்ரஹார வீட்டோட முக்கியமான அடையாளம்னு பார்த்தீங்கன்னா துளசி மாடங்க. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த துளசி மாடம் இருக்கும். அதை பிரத்யட்சமாக எல்லாரும் துளசியில் தினமும் காலையில் தண்ணி ஊற்றி துளசி பூஜை பண்ணிட்டு தான் வீட்டில் மற்ற பூஜை ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதில் நல்ல ஆரோக்கியமான சுவாசமும் இருக்குது, ஆக்சிஜன், நல்ல ஆக்சிஜன் இருக்குது. மெடிக்கல் ரீசனாக பார்த்தீங்கன்னா துளசி ஒரு இதை சாப்பிட்டாலே போதும், எல்லாமே சரியாயிடும். அதனால் எங்கள் அக்ரஹாரத்தோட லோகோவே துளசி மாடம். துளசி மாடம் நம்ம பாரம்பரியத்தோட சின்னம். அது ரொம்ப முக்கியம் அக்ரஹாரத்துக்கு. இது அக்ரஹாரத்தோட வீடுங்க. இந்த வீட்டோட முக்கிய அம்சமே பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தங்குடி டைல்ஸ். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐஸ்வர்யமாக, லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்தங்குடிங்கிற ஊர்லேருந்து இதை இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறோங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியம் நம்ம அக்ரஹாரத்தோட பூஜை அலமாரி. இது கிழக்கு மேற்காக இருக்கும். பூஜை அலமாரியில் நேராக சூரிய வெளிச்சம் படும். அதுக்காக இதுக்கு மேலே மித்தம் வச்சுருக்கோம். இந்த பூஜை அலமாரியில் உங்களுக்கு நாங்களே எல்லா சாமிகளும் வச்சு
அவங்களுக்கு எல்லா விதமான அவங்களோட குலதெய்வ வழிபாடை கேட்டு அவங்க யார் வீடு வாங்குறாங்களோ அந்த குலதெய்வத்தையும் நாங்கள் வச்சு கொடுத்துட்றோம், பூஜை மாதிரி. அது மட்டும் இல்லை, அது பக்கத்துலேயே ஒரு சின்னதாக லைப்ரரி மாதிரி தெய்வீக புத்தகங்கள்லாம் வைக்கிறது, ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதையெல்லாம் வச்சு நாங்களே வச்சு கொடுத்துருவோம். அது கீழே ஒரு ரேக் மாதிரி வச்சு. இது வந்து அக்ரஹாரத்தோட முக்கியமான ஒரு அம்சம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக இது கிச்சன். நம்ம அக்ரஹாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்ட்ரன்ஸில் கேட் இருக்கிற மாதிரி எக்ஸிட்டில் ஒரு டோர் இருக்கும். இது ஒரு சின்ன வீடு, அதனால் கிச்சனே ரொம்ப சின்னதாக இருக்கும், மேடை அதெல்லாம். அப்புறம் பின்னாடி வந்து துணி துவைக்கிற கல். இது வந்து அக்ரஹாரத்தோட முக்கியமான அம்சம் பார்த்திங்கன்னா பின்புறம் கொல்லைன்னு சொல்லுவோம். அந்த கொல்லையில் பார்த்திங்கன்னா இது துணி துவைக்கிற கல், இதுக்கு மேலே கருங்கல் வரும். ஸோ அந்த காலத்தில் வந்து துணி கல்லாம் வாஷிங் மிஷினே கிடையாது, அதே மாதிரி துணி துவைக்கிற கல். அப்புறம் அவங்களுக்கு செடியெலாம் வச்சு கொடுக்குறோம், வாழை மரம், அது மாதிரி அவங்க வீட்டில் உபயோகப்படுத்துகிற அந்த செடி, பூச்செடிகள்லாம் வச்சு கொடுக்குறோம். இங்கே காஞ்சிபுரத்தில் எல்லா அக்ரஹாரத்துலேயும் நாங்கள் வந்து குளம் இருக்கிற இடமா பார்த்து பண்ணுறோம். கோவிந்தபுரம், பரிக்கல்ல எங்கள் அக்ரஹாரத்துக்குள்ளேயே குளம் இருக்குது. காஞ்சிபுரத்தில் இது இயற்கையான ஒரு குளம், இது இன்னும் சரி பண்ணிகிட்ருக்கோம். மகாபரிவா தீர்த்தவாரி குளம்னு இந்த இடத்தோட பேர். ஸோ இதுவும் இந்த அக்ரஹாரத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இன்னொரு முக்கியமான அம்சம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடிங்க, அதாவது அக்ரஹாரத்தோட வீட்டிலேயே இன்டர்னல் ஸ்டேர்கேஸ், உள்ளேயே படிக்கட்டு கொடுத்துட்றோம். அவங்க மொட்டை மாடிக்கு போய் துணி காய போடலாம், இல்லை அவங்க கருடா என்ன வேணாலும். எங்கள் அக்ரஹாரத்தில் எல்லோரும் மேலே மொட்டை மாடியில் சூரிய வெளிச்சத்தில் நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க, அதுக்காக இந்த ஃபெசிலிட்டி. அது மட்டும் இல்லை, அக்ரஹாரம் அப்படின்னாலே எல்லாருக்கும் பாரம்பரியம் கிராமம்னு வரும். பட் இங்கே வந்து மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவங்களுக்கு வைஃபையே நாங்கள் வச்சு கொடுத்துட்றோம். அவங்க வந்தாங்கன்னா வைஃபை, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வைஃபை கிடைக்கிறதில்ல அப்படின்லாம் யோசிக்கிறாங்க, அதுவும் நாங்கள் கொடுத்துட்றோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எது சாத்தியம் இல்லையோ அது சாத்தியமாக பண்ணுறது தான் அக்ரஹாரம். அதில் கிணறு கொடுக்குறோங்க, கிணறு வெட்டித்தரோம். ஸ்ரீரங்கத்தில் அவங்க இடம் வாங்கினா அவங்களுக்கு கிணறோட வீடு நாங்கள் கட்டித்தரோம். ஸ்ரீரங்கம், கோவிந்தபுரம் இது மாதிரி இடத்துலலாம் தண்ணி ஊற்று நல்லா இருக்குது, 5 அடியில் 10 அடியில் தண்ணி கிடைக்கிறது. அதனால் கிணறும் நாங்கள் வச்சு கொடுத்துட்றோம். இது அக்ரஹாரத்தோட மிக முக்கிய அம்சம். அப்புறம் இது வந்து 1 BHK ரூம், அதனால் அவங்களுக்கு சின்னதாக கீழேயே ஒரு பெட்ரூம் இது இங்கே இருக்குங்க. அதில் இவங்களுக்கு சில பேர் வந்து அட்டாச்ட் பாத்ரூம் கேட்குறாங்க, பட் சில பேர் வந்து வீட்டுக்கு பின்னாடி கேட்குறாங்க. ஸோ பாத்ரூம் பின்னாடி வச்சு கொடுக்கலாம், அட்டாச்டு வச்சு கொடுக்குறோம். இது வந்து 1 BHK ஹவுஸ். அவங்களுக்கு தகுந்தாப்பில் அவங்க பட்ஜெட் என்னவா இருந்தாலும் 2 BHK 3 BHK இண்டீட் ஒரு அக்ரஹாரம் வீடு ஸ்விம்மிங் பூலோட கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி கட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லா விதமான மக்களுக்கும் அவங்க பண வித்தியாசமே பார்க்குறது இல்லை. 5.5 லட்சத்தில் ஆரம்பித்து 50 லட்சம் வரைக்கும் வீடு கட்டி கொடுக்கலாம். இந்த அக்ரஹாரத்தோட அமைப்பு நான் சாதாரணமாக என்னோட உணர்வு சொல்கிறேன். உள்ளே வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா துளசி மாடம் இருக்குது, வீடு ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. எப்படி இப்போ இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த ஒரு சில்னஸ் கொண்டு வரும்? அதாங்க, அதுதான் அந்த முன்னோர்களோட இது. ஒன்றும் அவங்க பார்த்து பண்ணியிருக்காங்க. திண்ணையிலேருந்து ஆரம்பித்து நம்மளோட கட்டிட அமைப்பே பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பிரதானமாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஆத்தங்குடி டைல்ஸ். இது வந்து உலகத்திலேயே ஒரே இடத்துல மட்டும்தான் தயாராகுது, ஆத்தங்குடிங்கிற ஊரில். அந்த ஊரில் ஏன் தயாராக, அங்கே கிடைக்கிற அந்த களிமண், அந்த மண்ணில் இயற்கை ரீதியாக தயார் பண்ணுறாங்க. இது வந்து 2 வீட்டில் தான் நீங்கள் பார்க்கலாம். செட்டிநாடு வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, அக்ரஹார வீட்டில் பிரதானமாக இதை நான் யூஸ் பண்ணுறேன். இதில் காரணம், இது எந்த அவுட் சைடில் என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் உள்ளே வந்து ஜில்லுன்னு இருக்கு, தொட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த மண்ணோட காரணம், வேறு எதுவுமே இதில் சேர்க்கறது இல்லை. நம்ம அக்ரஹாரத்தோட வீட்டோட முதல் இது ஆத்தங்குடி டைல்ஸ், 2வது இந்த மாதிரி திண்ணை, 3வது வீட்டு என்ட்ரன்ஸில் ஒரு துளசி மாடம் இருக்குங்க. இப்போ நம்ம பழைய அக்ரஹாரங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 கிரவுண்ட் 3 கிரவுண்ட் 5 சென்ட் 6 சென்ட் பெருசாக இருந்தது. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய அக்ரஹாரங்கள் கட்ட முடியாது, நியூக்ளியர் ஃபேமிலியாகவும் ஆகிட்டு பொழுது இந்த மாடர்ன் அக்ரஹாரம் பழைய அக்ரஹாரத்தை ஒப்பிடும் பொழுது என்ன விதத்தில் மாறுபட்டு இருக்கு, இப்போ இருக்கிற மக்களுக்கு இது எந்த வகையில் உபயோகமாக இருக்கும்? எல்லாரும் வந்து இந்த சுருங்கிட்டாங்க, இந்த ஒரு 1 பெட்ரூம் ஹவுஸ் 2 பெட்ரூம் ஹவுஸ் என்ன காஸ்ட் இது அவங்களுக்கு முடியல அப்படி. அதனாலேயே நாங்கள் என்னோட தீர்மானமே பாரதியார் சொன்ன மாதிரி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு. எல்லாருக்கும் அது ஒரு கனவு இல்லை, சொந்த நிலத்தில் இருக்கணும்னு. 5.25 லட்சத்தில் அவங்களுக்கு நான் அக்ரஹாரத்தில் இடம் தரேங்க, 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பிரமாதமாக. அது மட்டும் இல்லை, செவரோட சேர்த்து. இது வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும். 5.25 லட்சம் இன்றைக்கி பெரிய அமௌண்ட் இல்லை, நீங்கள் கூட ஒன்று வாங்கலாம். அது வந்து இடம் மட்டும். இடம் வாங்கிட்டாலே இது எல்லாமே அப்ரூவ்ட். நாங்கள் எல்லாமே லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கிளியராக வச்சுருப்போம். ரெரா அப்ரூவல், டிடிசி அப்ரூவல் எல்லாமே அப்ரூவல். இடம் வாங்கிட்டாலே நீங்கள் அவங்க வந்து பிரதான் மந்திரி ஸ்கீமில் வீடு கட்டிக்கலாம். இல்லை வீடு கட்டுறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகாதுங்க. இந்த அக்ரஹார வீடு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு 1 பெட்ரூம் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஹோம்ஸ் கட்டுறதுக்கு மேக்ஸிமம் 10 lakhs தான் ஆகுது. ஸோ 15 லட்சத்தில் ஒரு வீடு வாங்கிடலாம். வீடு அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம், எல்லாமே எங்கள் செலவு. இப்போ அக்ரஹாரம் நாங்கள் முழுமையான பேக்கேஜாக கொடுக்குறோம். நீங்கள் தனியாக போய் போர் போடுறது, தனியாக போய் நீங்கள் காம்பவுண்ட் வால்ஸை கட்டுறது, ஒரு வீடுன்னு ஆரம்பித்தா அப்படியே வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருமாங்க. நாங்கள் எல்லா ப்ரெஷரும் எங்கள்கிட்ட எடுத்துக்கிறோம். அவங்க வந்து கையெழுத்து போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி போனால் போதும்.
எல்லாமே எங்களோட செலவாக நாங்கள் ஏற்றுக்கோம். அது மாதிரி தான் பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்க அக்ரகாரம் வந்திருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் அக்ரகாரங்கள் இருக்கு? பரிக்கல் வந்து மிகப்பெரிய புண்ணிய கஷேத்திரம். பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் இருக்காங்க, சுந்தரமூர்த்தி நாயன் அவதரித்த ஸ்தலம். பரிக்கல்ல தான் நாங்கள் ஆரம்பித்தோம். 2019ஆம் ஆண்டு ஆரம்பிச்சது இந்த அக்ரஹாரம் பரிக்கல்ல. கிட்டத்தட்ட 5 வருஷம் இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு. பரிக்கலுக்கு அப்புறம் கோவிந்தபுரம், கும்பகோணம் பக்கத்தில், அப்புறம் ஸ்ரீரங்கம். எவ்வளோ பெரிய புண்ணிய இடம்னு எனக்கு தெரியும். ஸோ இது மாதிரி கோவில்கள் இருக்கிற இடமா பார்த்து தான் நாங்கள் அக்ரஹாரங்கள் உருவாக்குறோம். அதுக்கு முக்கிய காரணம் கோவில் வழிபாடு, குலதெய்வ வழிபாடுங்கும். நமக்கு முக்கியம் எந்த ஹிந்துவாக பிறந்தா எல்லாருக்கும் முக்கியம் 2 விஷயம். ஒன்று முன்னோர்கள் வழிபாடு, நம்ம என்ன நன்றிகரன், அவங்களால தான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று குலதெய்வ வழிபாடு, நம்ம முன்னோர்கள் வழிபட்ட அந்த குலதெய்வம் முதல்ல நமக்கு அது. ஸோ அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு அவங்க போகும்பொழுது அவங்க வந்து தன்னோட சொந்த பூமியிலேருந்து போகணும். நம்ம போகிறோம் ஒரு கிராமத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் நிறைய பேர் என்ஆர்ஐலாம் இருக்காங்க. அவங்க வந்தாலே அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா எங்கே போய் தங்குறது, அதுதான் பிரச்சனை. ஹோட்டலில் போய் தங்கிட்டு கோவிலுக்கு போகக்கூடாது. ஹோட்டலில் பல சிந்தனையோடு எல்லாரும் வராங்க. அந்த சிந்தனையெல்லாம் அந்த இடத்துல தங்கும் நிறைய பேரோட. அதனால நம்ம வந்து ஒரு மாதிரி சொந்த வீட்டிலேருந்து போகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்குன்னு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அக்ரஹாரம் சார்பாக சத்ரம்.com அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த சத்ரம்.com என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி அக்ரஹாரம் இப்போ நாரைஸ் யாராவது வீடு வாங்கினா இந்த மாதிரி வீட்டை அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க பேரில் தான் ரெஜிஸ்டர் பண்ணி தருவோம். கோவிலுக்கு வரவங்க யார் வேணாலும் இந்த வீட்டில் வந்து தங்கலாம். 6 பேர் வேணாலும் வந்து தங்கலாம். தாராளமாக அவங்க படுத்துக்கலாம், அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாடு சமைக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நாமினலாக இப்போ ஸ்ரீரங்கம்னு பார்த்தீங்கன்னா 1500 சார்ஜ் பண்ணுறோம். அவ்வளோதான். சத்ரம் வில் பி சொல்யூஷன் ஃபார் எவ்ரி ஒன். அப்போ நான் இந்த இடத்துல வந்து வெறும் வீடு கட்டிட்டு குடியேற முடியலன்னு நினைக்கிறவங்க கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டாவும் கொண்டு போகணும். 100%. அதுதான். ஸோ ஒரு பாசிவ் இன்கமும் இந்த இடத்துல ஜெனரேட் ஆகும். நிறைய இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 நாள் புக் பண்ணிட்டாலே 15,000 வருது. என்ன இது முக்கிய காரணம், இன்னும் முக்கியமாக சொல்லிடுறேங்க. நம்ம வந்து நல்லா வாழ்ந்துட்டோம், நம்ம முன்னோர்கள் நல்லா வாழ்ந்துட்டாங்க. அடுத்த வர ஜென்ரேஷனும் இந்த தெய்வீகமான அமைப்பில் வாழணும். இப்போ நான் ஏதாவது பண்ணுறேன்னா என்னோட குழந்தைகளுக்காக தான் நான் யோசிப்பேன். அவங்க வந்து இந்த அக்ரஹாரத்தில் தங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான். அது மாதிரி நீங்கள் அவங்க வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ்க்காகவும் இது கிஃப்டாக பண்ணலாம். ஸோ அந்த கல்ச்சரை அடுத்த ஜெனரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் மெயின் காரணமே. இந்த இது வந்து ஒரு வியாபார ரீதியாக நான் பண்ணலை. முழுமையாக நம்ம வாழ்ந்த காலம் என்ன குறைஞ்சிட்டே வருது. எங்கள் தாத்தாலாம் வந்து பெரிய தீட்சிதர், வேத வித்வான்கள். அவங்களுக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன் அப்படியே கம்மியானது. இப்போ வந்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி திரும்ப மீண்டும் கொண்டு வரணுங்கிறது எங்களோட தாட். இப்போ ஒரு 5 வருஷமாக பிஸ்னஸில் இருக்கீங்க சார். எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கீங்க? எவ்வளோ பேர் வீடு வாங்கியிருக்காங்க? அற்புதம். அதாவது இது வீடு வாங்கியிருக்கிறவங்களோட அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. அது வரமாக தான் கிடைச்சிருக்கு. எல்லாரும் அப்படி தான். கிட்டத்தட்ட 120 ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கோம் எல்லா அக்ரஹாரத்துலையும் சேர்த்து. காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், கோவிந்தபுரம், பரிக்கல், ஈச்சங்குடி மகாபெரிவா பிறந்த விதாரஸ்தலம், அப்புறம் ஆலங்குடி எங்கள் பூர்வீகம். ஸோ 122 வீடுகள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் கட்டிடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வீடு கட்டி இப்போ கிரக பிரவேசம் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடு அடுத்தது ரெடியாக இருக்குது கிரக பிரவேசம். இப்போ நம்மளோட அக்ரஹாரம் என்ன மாதிரி வடிவமைப்பில் இருக்குது, என்னென்ன இருக்குது இந்த அக்ரஹாரம்? இது வந்து காஞ்சிபுரம் அக்ரஹாரத்தில் நம்ம இருக்கோம். காஞ்சிபுரம்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய முக்தி ஸ்தலம். ஒவ்வொருத்தருக்கும் வாழணும் இந்த இடத்துல. இந்த இடம் அமைந்திருக்கிறது ஏனாத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல. இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஸ்ரீ சந்திரசேகர விஸ்வவித்யாலயா இருக்குது. இந்த அக்ரஹாரத்தை ஒட்டினாப்பிலேயே நமக்கு வந்து சங்கரா மெடிக்கல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் ரயில்வே ஸ்டேஷன். இது 1 கிலோமீட்டர் தான் ரயில்வே ஸ்டேஷன். காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ஈஸி ஆக்சஸ். ஒரு 1.5 கிலோமீட்டர் போனால் மார்க்கெட் ஏரியா, பூக்கடை சத்திரம் சொல்லுவோம், அது 1.5 கிலோமீட்டர். ஸோ ஒரு லிவிங்க்கு எல்லா சொல்யூஷனும் இங்கே கிடைக்கிறது. இந்த பரந்தூர் விமான நிலையம் பக்கத்தில் வரும். ஆமாம், அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜுங்க. நம்ம காஞ்சிபுரம் அக்ரஹாரத்தோட அமைப்பு என்ன, உள்ள எத்தனை பிளாட்ஸ் இருக்குது, கோவில்கள் என்னென்னு இருக்குது? இந்த காஞ்சிபுரத்துக்கே ஒரு பெரிய அடையாளமாக நம்ம வாழ்ந்த மிகப்பெரிய மகான், காஞ்சி மகான், காஞ்சி பரமாச்சாரியர், காஞ்சி பெரியவா அப்படின்னு பெயர் பெற்ற எங்களை வழிநடத்தும் குருநாதர் மகாபெரிவா, ஆதிசங்கராச்சாரிய பரமவம்சத்தில் வந்த அந்த மகாபெரிவருக்கு விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற ஒரு கோவில் இங்கே அமைய இருக்குது காஞ்சிபுரத்தில். அதுக்கான வடிவம் தான் இது. இந்த மகாபெரிவாரோட ஸ்டாச்சு வந்து ஜெய்ப்பூரில் ஒரே கல்லில் பண்ணி 1200 கிலோவில் இதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த கோவிலுக்கு அப்படியே பின்புறம் இங்கே தான் வந்து 58 அடியில் மகாபெரிவா விஸ்வரூப தரிசனத்துக்கு வேலைப்பாடு நடந்துகிட்ருக்கு. வெகு விரைவில் இது உலகத்திலே முதல் முறையாக இங்கே காஞ்சிபுரத்தை இந்த பெரியவா ஆசீர்வாதத்தோடு இது நடக்க இருக்குது. இதுவும் இந்த அக்ரஹாரத்தோட ஒரு பெரிய சிறப்பம்சங்க. ஒரு அக்ரஹாரத்துலேயும் இதே மாதிரி ஒரு கோவில் இருக்குங்க. நான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. காலையில் நீங்கள் எழுந்த உடனே அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணலாம். காலையில் நித்திய பூஜை இங்கே நடக்கும். அந்த மாதிரி காஞ்சிபுரம், பரிக்கல் எல்லா அக்ரஹாரத்துலேயும் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். ஒரு அக்ரஹாரத்துக்கும் கோவில் ரொம்ப முக்கியம். அது விநாயகர் கோவில். அடுத்தது ஸ்ரீரங்கத்தில் கோவில் கட்ட போகிறோம். ஜெய் ஸ்ரீராம்.
இந்த அக்ரஹாரம் கோவில் அப்படின்னு இங்கே இதை பொறுத்த வரைக்கும் இங்கே விநாயகர் கோவில் இருக்குது, அதே மாதிரி நவக்கிரக கோவிலும் இருக்குது. ஏன்னா நவக்கிரகத்தை சுற்றினாலே எல்லா தோஷம் விடுபடும். அதில் நவக்கிரக கோவிலும் இருக்குது. நம்ம இருக்கிறது இப்போ அக்ரஹாரம், காஞ்சிபுரம் அக்ரஹாரத்து பக்கத்தில் இருக்கிற கோஷாலாங்க. அந்த வேத சொல்லே இருக்குது, எல்லாருக்கும் கேட்டிருப்பீங்க, கோ பிராமணேபியோ சுமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்துன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்கெல்லாம் கோமாதாக்கள், இந்த மாதிரி பசு கோமாதாக்களும் பிராமணர்களும் சௌக்கியமாக இருக்கும், அவங்கள சுபிக்ஷமாக இருக்கணும், அந்த உலகமே நல்லா இருக்கும்னு. அதே மாதிரி இங்கே கிட்டத்தட்ட 80 பசு மாடுகள், காளமாடு, கன்றுக்குட்டி எல்லாம் இருக்குது. இது பராமரிக்கிறோம். இது வந்து நம்ம சங்கர மடத்தை சார்ந்த ஒரு கோஷாலா. இது நம்ம அக்ரஹாரத்து மிக அருகில் இருக்குது. கோமாதா சேவைங்கிறது இந்த உலகத்திலேயே நம்ம தாயை பார்க்குற மாதிரி பார்க்கணுங்க. அந்த மாதிரி தான் இந்த கோமாதா நன்றி உணர்வு. நம்ம தாய்ப்பாலுக்கு அப்புறம் நமக்கு பால் ஊட்டி வளர்க்கிறது இந்த கோமாதா தான். இந்த கோமாதா, கன்றுக்குட்டி, இந்த இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியத்தில் உண்டானது. அதனால் எல்லா அக்ரஹாரத்துலேயும் நாங்கள் கோஷாலா வச்சுருக்கோம். இது வந்து ஏற்கனவே இங்கே அமைந்திருந்ததுனால நம்ம காஞ்சிபுரம் அக்ரஹாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் தனியாக வைக்கல. பட் பரிக்கல்ல நம்ம சொந்த கோஷாலா இருக்குது. அது மட்டும் இல்லை, இயற்கையாகவே நம்ம காஞ்சிபுரத்தில் நம்ம அக்ரஹாரத்து பக்கத்தில் குளம், இது வந்து கவர்மெண்ட் அலாட்டட் பாண்ட் குளம். இது மகாபரிவா தீர்த்தவாரி குளம்னு இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு கிராம அமைப்பு மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அப்போ இயற்கையாக நம்ம ஒரு ரியல் எஸ்டேட் அப்படின்னு வரும்பொழுதே நம்ம சுற்றி இருக்கிறதும் இயற்கையாக அமைஞ்சிருக்கு. ஆமாம், இது வந்து வரப்பிரசாதமாக தான் பார்க்குறேன். ரியல் எஸ்டேட் அப்படின்னா ரியாலிட்டியாக இருக்கிறது, இதுதான் உண்மை. இதில் வந்து ஒரு தரம் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. அமைதியான மனநிலை, ஆரோக்கியமான காற்றுகள், இதுதான் இன்னைக்கு வேணும் எல்லாருக்கும். எல்லாமே ஃபெசிலிட்டி கிடைக்குது. கூடிய சீக்கிரம் ஒரு தரம் எல்லாரும் வீடு கட்டினதுக்கப்புறம் அக்ரஹாரம் ஆஹாரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். நாங்கள் பூர்வீகமாகவே எங்களுக்கு இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் தான். அப்பாலாம் டெல்லியில் ஹோட்டல் வச்சுருந்தாரு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன, ஏஜ்க்கு அப்புறம் அவங்க சமைக்க முடியும். அவங்களுக்கு சாத்வீகமான உணவுகள் இங்கேயே ஒரு கிச்சன், அக்ரஹாரம் கிச்சன் ஆரம்பித்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடாகிட்டு. இன்னும் 35 பிளாட்ஸ் இங்கே இனிஷியலாக போட்டோம். ஒரு 6 மனைகள் இருக்குது. 29 மனைகள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம். 6 மனைகள் நம்மள்கிட்ட இருக்குது. அது கொடுக்கலாம். வேணும்னா நம்ம ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கூட எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நன்றி சார், உங்களுடைய உயர்ந்த நோக்கம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். அக்ரஹாரத்தோட கட்டடக்கலைகள் இந்து கட்டடக்கலையை பிரதிபலிக்கிறதாக தான் இருக்கும். அதாவது கோவில்களோட வடிவமைப்பில் தான் பார்த்தீங்கன்னா அக்ரஹாரங்களும் அமைக்கப்பட்டிருக்கும். அதில் பயன்படுத்துகிற அதே மாதிரி வண்ணங்கள் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி துளசி மாடம் அப்படின்னு கிட்டத்தட்ட கோவிலை சுற்றி இருக்கிற பகுதி அப்படிங்கிறதுனால கோவிலோட ஒத்து போகிற மாதிரி தான் அந்த வீடுகளுமே அமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி திசை அப்படின்னு பார்க்கும்பொழுது வடக்கு தெற்காக தான் வந்து கோவிலோட இருபுறத்துலையும் வந்து அந்த வீடுகள் அமைச்சிருப்பாங்க. அதாவது சூரிய ஒளி நல்லா இருக்கணும், காற்று நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயற்கையான வகையில தான் இந்த அக்ரஹாரங்கள் அமைக்கப்படுது. வீடுகளும் கூட கோவிலோட 2 புறத்திலையுமே வரிசையா நேர்த்தியா ஒரே மாதிரி தான் வந்து கட்டமைச்சிருப்பாங்க. அக்ரஹாரம்குள்ள போனாலே கிட்டத்தட்ட பார்க்குற எல்லா வீடுகளும் ஒரே மாதிரியான வடிவமைப்பில் தான் கட்டப்பட்டிருக்கும். கிராமங்களிலிருந்து நகரத்துக்கு போன மக்கள் எல்லாருமே மீண்டும் அந்த அமைதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நகரத்திற்கும் அவர்களுடைய பாரம்பரியத்திற்கும் திரும்பி வர்றது தான் இந்த காலத்தோட ட்ரெண்டா இருக்கு. அப்படி அந்த பாரம்பரியத்தையும் பழமையும் விரும்பும் மக்களுக்கு இந்த மாதிரியான அக்ரஹாரம் ஹோம்ஸ் உண்மையிலே நிச்சயமா பயன்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி தெய்வீகத்தையும் ஆன்மீகத்தையும் விரும்பும் யாரா இருந்தாலும் இந்த அக்ரஹாரத்துல குடியேறலாம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு.